எலெக்ஷனுக்காக பதிக்க வச்ச அமௌண்ட்டுமே சில திருடிட்டு இருப்பாங்க. அதுல இருந்து ஒருத்தரோட ஒய்ஃப் அமௌண்ட்டை இஷ்டப்படி செலவு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. மேலும் அந்த திருட்டு பத்தி விசாரிச்சுட்டு இருந்திருப்பா. அப்பதான் அந்த மாஸ்க் இந்த பசங்க தான் வாங்கினாங்கன்றதுமே சொல்றாங்க. காலேஜ் பசங்கன்றதால இப்ப வேலுமே பொறுமையா விசாரிச்சுட்டு இருந்திருப்பா. இப்ப அந்த பசங்க வேலு போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கிரௌடுமே சேர்ந்துட்டு இருக்கோம். அந்த காலேஜ் பையனும் இவன் எங்க அக்கா கிளவுட் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இப்ப அங்க இருக்கிறவங்களும் வேலு போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பையனுமே ஒருத்தர் கிட்ட போயிட்டு அந்த மாஸ்க் பத்தி ஒருத்தவங்க விசாரிச்சுட்டு வந்தாங்க அப்படின்றதுமே சொல்றாங்க. ஆளுமே வீட்டுக்கு போயிட்டா பார்த்தா கை தவறி ஜாடி மேக்கில விழுந்துருது. அதுல தங்க நகையுமே இருக்கும். தான் பொண்ணாட்டி காசு செலவு பண்ணனால தான் இவனை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்லியிருப்பா. இப்ப அவங்களுமே வந்திருப்பாங்க. இப்ப வேலு இவங்க 4 பேருமே தூக்கிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பெரிய இடத்துல கை வச்சிருக்கீங்க, மாட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல யாருமே விட மாட்டாங்க. நீங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும்ன்றதுமே சொல்றாங்க. இப்ப அங்க இருக்கிறவங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஹவுசிங் போர்டுல 66 குடும்பமே இருந்தோம். எங்களோட பில்டிங் பழசு ஆயிடுச்சு, அதை அப்டேட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாசத்துல முடிச்சிரும். அது வரைக்கும் மாசம் 30,000 12 லட்சம் தரணும்ன்றதுமே சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால அந்த பில்டிங்ல இருக்கவங்க எல்லாருமே சைன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனில இருந்தவங்க அந்த லேண்டை வச்சு லோன் வாங்கிட்டு காசெல்லாம் எடுத்துட்டு அவங்களுமே அங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கு பின்னாடி மணிவண்ணன் தான் இருந்திருப்பான். அதனால தான் அவனோட காசு ஆட்டி போடுறதுக்கு இவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. இவங்க சொல்றது எல்லாமே வேலுக்குமே நியாயமா தெரிஞ்சிருக்கும். அதனால இவங்க கிட்ட இருக்க அமௌண்ட் மட்டும் வாங்கிட்டு இப்ப இவ்வளவு அமௌண்ட் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அவங்க இடம் மாறிட்டே இருக்காங்க. அதனால அவங்க ட்ரேஸ் பண்ண முடியலன்றதுமே சொல்லிடுறான். வேலு கிட்ட இருந்த காசுமே வேலு கொடுத்துருக்க மாட்டா. இப்ப அவங்க அப்பாவும் அதிகாரம் கிட்ட போயிட்டு இருந்த அமௌண்ட்லாம் சிங்கிள் பேமெண்ட்ல கொடுத்துட்டு வந்துடுறாரு. ஆளுமே அந்த காசை பாக்குறான். பார்த்தா அது அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருந்து காணாம போன அமௌண்ட் வந்திருக்கும். காசு வேலு வீட்டுல தான் இருக்குன்ற விஷயம் இப்ப பூமிக்கு தெரிய வருது. வட்டி கொடுத்த பர்சன் இப்ப வேலு கால் பண்ணி உன்னை பூமியோட ஆளுங்க தேடிக்கிட்டு இருக்கான்ற விஷயம் சொல்றாங்க. வேலுக்கு அவங்க அப்பா பண்ண விஷயம் தெரிய வருது. ஃப்ரெண்டுமே இப்ப பூமியோட ஆளுங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு சமயம் அடி வந்திருக்கும். ஆனா முடியாம படுத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் ஆட்டோவே வருது. வேலோட மாமனாருமே அங்க வந்து நீங்க மாப்பிள்ளை கூட்டு வந்து நான் பார்த்தேன், ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அப்பதான் ஆமா இவன் என்னோட 440 கோடியுமே திருடிட்டான்றதுமே சொல்றா. கேக்குற வேலுவோட மாமனாருமே என் மாப்பிள்ள அதெல்லாம் பண்ணல, நான் தான் அதை பண்ணன்றதுமே சொல்றாரு. ஆக்சுவலா வேலுவோட மாமனாரும் அந்த ஹவுசிங் போர்டுல இருந்து 66 குடும்பத்துல ஒருத்தர் இருந்திருப்பாரு. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்தினாங்க. மிடில் கிளாஸ் ஃபேஸ் வச்சு தான் இந்த 4 வருஷம் அதை பிளான் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணன்றதுமே சொல்றாரு. எல்லாருமே இப்ப சொல்லிடுறாங்க. இப்ப பூமி கிட்டே வேலோட மாமனார் கிட்ட இருக்க மணிவண்ணனோட காசு மட்டும் தான் எடுக்கிற பிளான்ல இருந்தோம். ஆனா நீ எப்ப என் பேத்தி மேல கை வச்சு அப்பயே நான் உன்னை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமியுமே கொண்டுட்டு வேலுவையும் அவன் ஃப்ரெண்டுமே கூட்டு போய் இவங்களுமே அங்க கிளம்பிட்டாங்க. வேலு கிட்ட மணிவண்ணனோட வீடியோமே இருந்திருக்கும். அதை வச்சு இந்த ஹவுசிங் போர்டுல இருந்து 66 குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் வீடு கட்டி தரணும், இல்லன்னா இந்த வீடியோல ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றாங்க. அதனால அந்த மணிவண்ணனும் அந்த வீடு கட்டுறதுக்கான பூஜையுமே போட்டிருப்பாரு. அதை பாக்குற அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுது.